ஹாய், வெல்கம் டு ஆத்து சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டே இன் மை லைஃப் வீடியோ இது. இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப கலாட்டா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான vlogன்னு கூட சொல்லலாம் இது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா சமையல், அப்புறம் சுனிதா சேனலில், அதுக்கப்புறம் மது சேனலில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபுட் ஸ்டால் மாதிரி நாங்கள் போட்டோம். இது கொஞ்சம் உங்ககிட்ட நான் இன்டிமேட் பண்ண முடியல. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போனதுனால உங்ககிட்ட இன்டிமேட் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிறது முந்தின நாள் ப்ரிப்பரேஷன் நான் காமிக்கிறேன். இது சரவணா பிரம்மாண்டமாயில் நான் போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்பவே சீப்பாக இருந்தது அங்கே. ஸோ நான் பானிபூரி ஸ்டால் போடுறதுக்காக முந்தின நாள் ப்ரிப்பரேஷனுக்காக நான் வாங்கியிருந்தேன். மளிகை சாமான்லாம் தேவைப்பட்டது. எனக்கு சட்னியும், க்ரீன் சட்னி, அப்புறம் டேமரன் சட்னி பண்ணுறதுக்கு தேவைப்பட்டது. அது இல்லாமல் எனக்கு தேவையான பொருளும் அங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு அங்கே. பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே ரொம்ப சீப்பாக இருந்தது. இப்போது நீங்கள் முன்னாடி பார்த்தீங்களா, இந்த காய்கறி ரொம்ப சீப்பாக இருந்தது. மின் சட்னிக்கு புதினாலாம் நிறையா நான் வாங்கியிருந்தேன் அன்றைக்கி. ஸோ இது பார்த்திங்கன்னா பேப்பர் பிளேட்ஸ். இது பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் கேரி பேக்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஓம்பொடிலாம் தேவைப்பட்டது இல்லையா, அந்த பேல்பூரி செய்கிறதுக்கு. இப்போ எல்லாத்துக்குமே பானிபூரி, தகிபூரிக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி வாங்கி வச்சுட்டேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாமே எனக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால எல்லாமே நீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் முந்தின நாளே இந்த சென்னாலாம் ஊற போட்டு நான் வச்சுக்கிட்டேன். இந்த சென்னா மசாலாவுக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா குட்டி பானிபூரிக்கு குட்டி கொண்டக்கடலை நான் ஊற போட்டிருந்தேன். பானிபூரிக்கு பேஸு உருளைக்கிழங்கும் இதுவும் வைக்கிறதுக்கு. ஸோ இது எல்லாமே நைட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டு 2:30க்கு தான் நான் படுத்து தூங்கினேன். ஸோ மறுநாள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது குச்சலாம்பால் கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி நான் சார்ட்டில் எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகணும். இது உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ஃபுட் ஸ்டால் வச்சுருந்தோம். எல்லாரையும் பார்த்தேன். செம்ம கலாட்டாவாக இருந்தது. ரொம்பவே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் மீட் பண்ணிவிட்டு அம்மா சமையல் பார்த்துட்டு கலாட்டாக்காக சும்மா கேமராக்காக இப்படி நாங்கள் கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டே நாங்கள் எல்லாம் பார்த்து இன்ட்ரொடக்ஷன்லாம் ஆயாச்சு. சும்மா இப்போ நாங்கள் பார்த்து ஹக் பண்ணுற மாதிரி சும்மா கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த அன்னைக்கு. ஆனால் எல்லோரும் ஒவ்வொன்றும் பிஸியாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஒருத்தரும் பேசிக்கவே முடியல. ஃபஸ்ட் கொஞ்ச நேரம் தான் இந்த டைம் கிடச்சது. இந்த டைம் கிடச்சதில் இவ்வளோ கலாட்டா பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஜாக்ஸ் கிச்சன், அப்புறம் இவங்க சுமின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய சேனல் பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் மல்லிகா பத்ரிநாத் வந்திருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃபுட் ஸ்டால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சாரி உங்களுக்கு முதல் நாள் இன்டிமேட் பண்ணாதது. அம்மா ஹாய் சொல்கிறாங்க. பட் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என்னால் அந்த இது நான் போட முடியல. நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் நான் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். அவங்களுடைய சன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அம்மா பர்மிஷன் கொடுத்தாங்க. அவங்க இந்த மாதிரி ஊறுகாய் ப்ரிப்ரேஷன் பண்ணி இந்த மாதிரி சேல் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அவங்க அனுப்பிட்டுருக்காங்க. பட் ஷீ இஸ் வெரி நைஸ். இந்த மாதிரி நல்ல குட் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறாங்க. ரியலி ப்ரவுட் ஆஃப் ஹர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுனிதாவுடைய ஸ்டாலு. அவங்க சப்ஸ்கிரைபர் அவங்கள மீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹேமாஸ் கிச்சன் வந்திருந்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அவங்க எந்த ஸ்டாலும் போடல, பட் விசிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவங்க சுமின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, இவங்க ஜாக் கிச்சன் இவங்க. ஸோ இவங்களும் ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க பேசுகிறது என்னால் போட முடியல.
கொஞ்சம் இரைச்சலாக இருந்ததுனால அந்த ஆடியோ கட் பண்ண முடியல. சுனிதா வந்து அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்குறது தான் என்னுடைய ஃப்ரெண்டு. எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தா. இதுதான் என்னுடைய ஸ்டாலு. நாங்கள் வந்து பானிபூரி தஹிபூரிலாம் சேல் பண்ணுறோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. சாய் குட்டி பாருங்கள் வந்து எட்டி பார்த்துட்டுருக்கு. அவனையும் வச்சுட்டு மேனேஜ் பண்ணவே முடியல. ஆக்சுவலாக ஷோபாவுடைய என்னுடைய ஃப்ரெண்டு ஷோபா அவளுடைய ஹஸ்பண்ட் அவங்க குழந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ரொம்பவே அந்த டே வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. நான் தான் வீடியோ எடுக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், மின்ட் சட்னி டேமரன் சட்னிலாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்பவே ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வைக்கணும். ஆனால் எனக்கு இந்த ஆப்ஷன் தான் கிடச்சிது. இப்போ பார்க்குறது நீங்கள் அபீஸ் ரெசிபீஸ் அவங்கள பார்க்குறீங்க. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டோட கொலாப் பண்ணி இந்த மாதிரி இது சேல் பண்ணாங்க. அந்த பர்ஸ் மாதிரி பேக் மாதிரி. அதுக்கப்புறம் இவங்க வந்து புட்டு வகைகள் வச்சுருந்தாங்க. அது டிஸ்பிளேயில் இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் அவங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஐடியாவில் பண்ணியிருக்காங்களாம். அதை அவங்க காமிச்சாங்க. இது பர்ஸ் மாதிரி வரும், வந்துட்டு உள்ளுக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இது வந்து நீங்கள் பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போது வந்து பாலித்தீன் கவர் வந்து பேன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்செப்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் என்னால் பார்த்து இப்படி ஒரு வீடியோ தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. ஒன்றுமே அந்த அன்றைக்கி என்னால் பண்ண முடியல. புட்டு வந்து டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அது என்னென்ன புட்டுன்றதை நான் காமிக்கிறேன். அது நான் எடுத்திருந்தேன் அந்த லிஸ்ட்டு. இதில் காமிக்கிறாங்க பாருங்கள். சிகப்பு அரிசி, கம்பு புட்டு, அப்புறம் கேழ்வரகு புட்டு அவைலபிளாக இருந்தது அன்றைக்கி. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது பாருங்கள். ஹோம் மேட் சாக்லேட்ஸ் பார்க்குறது இப்போ நீங்கள் ஸ்டால் இது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வடாம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உள்ளர இருக்கிற ஸ்டால் இது. ஜஸ்ட் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் வீடியோ எடுக்க முடிஞ்சது. இது ஒரு ஸ்டால். வடை ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. இது குஜராத்தி டைப்பில் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாதிரி குச்சலாம்பால் கல்யாண மண்டபத்தில் இதை கொஞ்சம் ரெடி பண்ணி இப்போ வந்து லேடிஸ்க்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட் இயர் நல்லாவே இன்னும் கொஞ்சம் நாங்கள் நல்லா பண்ணலாம். எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அதான் 2 days எவ்வளோ நாங்கள் உழைச்சோமோ அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. இது எல்லாமே ஒரு ஸ்டால் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கிளாத் ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் இந்த பேக்கெட்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. தானிய வகைகள் எல்லாமே. ஸ்டால்ஸ் நிறையா இருந்தது. ஜஸ்ட்டு வெளியில் மண்டபத்தில் உள்ள ஸ்டால்ஸில் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் ஃபோட்டோஸ் நான் நிறைய எடுத்துருக்கேன் நான். ஸோ மது வந்திருந்தாங்க. மது எல்லாருமே பயங்கர டயர்டு. எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஜஸ்ட்டு ஹாய் மட்டும் சொல்லிவிட்டு நாங்கள் பேசிட்டு கிளம்பிட்டோம். அந்த வீடியோ சவுண்ட்ஸ் எடுக்க முடியல. ஹாய் சொல்கிறா மது. இவங்க சுமி. இப்போது நீங்கள் பார்க்குறது எல்லாம் புவன் vlog, ஜாக்ஸ் கிச்சன், அவங்க எல்லாம் அம்மா சமையல், சுனிதா. எல்லோரும் வீடியோக்காக தம்ப்நெயிலுக்காக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தம்ப்நெயிலுக்காக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் எங்களை நிற்க வச்சுருந்தாங்க. அது ஒரு கலட்டாவாக இருந்தது. என் ஃப்ரெண்டு ஷோபா இவங்க. ஸோ இது பார்க்குறீங்க, செம்மையாக இருந்தது. வெளியில் எல்லாமே வீடியோ கிளிப்பிங்ஸ் என்னால் எடுக்க முடியல. பட் நான் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்தது. கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இங்கே வந்து மீட் பண்ணலாம்.
ரொம்ப நான் இந்த தடவை ரொம்ப உங்கள் எல்லாரையும் நான் மிஸ் பண்ணுறேன். ரியலி ஐ ஷுட் சே சாரி டு யூ ஆல். Thanks a lot. Thank you very much. Thanks for your support. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.